நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவருக்கு நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வாங்க அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே பாடல்களுக்காய்மை துதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்காய்மை சோதரிக்கிறோம். அபிஷேக வல்லமைகள் எல்லாவற்றையும் வரங்கள் எல்லாம் தந்த ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க இந்த வல்லமையினால காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்ன மகிமை இறங்கி ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைத்த தேசம் தேசு தருவார், காத்திருக்கே அடைவோம்.
கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார், காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம், உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூயக்கற்புள்ள தேவ சபையான் தீவிரம் சேர்த்திடுவோம், தூயக்கற்புள்ள தேவ சபையான் தீவிரம் சேர்த்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார், பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார், பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார், பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் இந்த தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் காத்தடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் இந்த ஊரெல்லாம் காத்தடிப்பே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தருக்குள் பெரும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அப்பா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது இல்லையா? ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நேசித்தவர்கள் வெறுக்கலாம் ஆண்டவரே, ஆனா எங்களை தேடி வந்து நேசித்த தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்கள் ஒருபோதும் என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே, எங்களுடைய எலும்புகள் எங்களுடைய நரம்புகள் ஆண்டவரே உருவாகும் முன்னே ஆண்டவரே நீ என்னுடையவன் என்று பெயர் சொல்லி அழைத்தவர் அல்லவா ஆண்டவரே. அற்புதமான தெய்வம் ஆண்டவரே. அந்த தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் இல்லையா? எல்லா நன்றி சொல்லாமே ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் போக்கி வரைக்கும் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருந்த அந்த கிருபைக்கா நன்றி சொல்லாமே. இந்த வருடத்துல ஆண்டவரே பாதி மாசத்தை முடித்துட்டு ஆண்டவரே 6 மாதமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த 5ஆம் தேதியில கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காய் நன்றியோட சொல்லாமே. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்தா அந்த மனுஷனை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறோம்
ஓ நீங்க இல்லன்னா இது இல்லங்க, நீங்க இல்லன்னா இது நடந்திருக்காதுங்க. இல்லங்க, ஆண்டவர் சொன்னதால அது நடந்தது. ரீனாலாவா, நன்றியோடு கூட எல்லாரும் நன்றி சொல்லுங்களா ஆண்டவருக்கு. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எனக்கு செய்த நன்மைக்காய் நான் நன்றி சொல்றேங்க. உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்க சொல்லுங்களேன். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட போய் துதிக்கிறப்பா. ஓ ஹalleluya. ஓ நன்றியுள்ள இருதயத்தோடு கூட போய் துதிக்கிறப்பா. ஓ கோடான கோடி நன்றி செலுத்துகிறப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கொஞ்சம் கரங்களை தான் தட்டுங்களேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் நன்றி நன்றி நன்றி. வல்லமை ஆட்சிமை நிறைந்தவரே, ஆதிமத்தி பாத்திரரே. வல்லமை ஆட்சிமை நிறைந்தவரே, ஆதிமத்தி பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தந்தீரையா, இந்த உலகுகளின் நிழலில் என் திருமை தந்தீரையா. எனக்கும் பயமில்லையே, ஏசு ராஜா என் பெலராணி, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில், எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பெலராணி, எனக்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பெலராணி, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்காண்டவரே. உமக்கே, ஓ நீவான சந்தான பரபரா. உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இந்த உயிருள்ள நாளெல்லாம், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மை, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாம வாழ்க. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, ஓ நாம தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை,
தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரோ, தேடி வந்து மீட்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாக. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாக. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உறவினரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உறவினரே. இதுவரையில் உறவினரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. கண்மணி போ, கண்மணி போ காத்தவரே, ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை. பாதுகாத்த தெய்வத்துக்கு தேவனே. ஹோசன்னா, 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 ஹோசன்னா. எல்லா கரங்களும் தட்டி ஆண்டு நன்றி சொல்லாமே. ஓ, எல்லா கரங்களும் நல்லவரே. அப்படியே கரை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. இரண்டு கரத்தை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர்
கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. அதோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். யாருக்கு எந்த பிள்ளை கொடுத்தாலும் அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஒருவேளை அவங்களுடைய சரீரத்துல அந்த குறைபாடுகள் பலவீனங்கள் இருக்கலாம். அதை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் காலதாமதம் கூட சில நேரத்துல செய்யலாம். 10 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை இருக்குது, 20 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை இருக்குது, 30 ஆண்டுகள் கழிச்சு கல்யாணம் ஆகி பிள்ளையும் பிறந்திருக்கிறது. இன்னும் பிள்ளை இல்லையான 2ஆம் நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அந்த முதல் தாரத்துக்கு பிள்ளையும் பிறந்திருக்கிறது. இது தெய்வத்தினுடைய செயல் மட்டும்தானே தவிர மனிதனுடைய செயல் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைய நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் பிள்ளை பிறந்த உடனே சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். இருந்தாலும் அவர்கள் மனமும் வந்து ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தபடினால பிரியாவும் தினகரனும் உண்மையுத்தமா இந்த பிள்ளையை வளர்க்கணும். நீங்க சபைக்கு உண்மையாக வரும்போது, வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்க பிள்ளை உங்களுடைய பாரம்பரியத்துல வரும். சில நேரத்துல ஜென்ம சுபாவம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. அது நாம மாற்றுவதற்கு தான் கிறிஸ்துவ ஐக்கியம். ஜென்ம சுபானா இந்த உலகத்துல சொல்லுவா, அதாவது பிள்ளை வளரும்போது சொல்லுவா, மாமா வரா மச்ச வரா, அவனை பார்த்து போடான்னு, அவனை பார்த்து இப்படி சொல்லு, அவனை பார்த்து அப்படி பேசு, எங்க குடும்ப குல வழக்கம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் மாற்றி பரிசுத்த வித்தாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைய நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்தீங்கன்னா அது வருங்காலத்துல கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிற நீதிமொழிகளை தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டாக்குற பிள்ளையா இருக்கிறது. கடிந்து கொண்டு வளர்க்கப்பட்ட பிள்ளையோ தன்னுடைய தகப்பனை தேசத்துல உயர்த்தின பிள்ளையாக இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்படுகிறார். ஏலியினுடைய குமாரர்கள் தாய் தகப்பனை அவமானப்படுத்தினார்கள். ஆனா தீமோத்திக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தீமோத்தி என்ற பிள்ளை தாய்க்கும் பாட்டிக்கும் நல்ல பேர் உள்ள பிள்ளையாய் மாறினார். அதனால பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க, கட்டாயம் சொல்றேன், பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க பொறுப்போட வளர்த்துங்க. காலத்துல அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கு ஏனாதானமா வச்சுட்டீங்கன்னா வளர்ந்து கனி கொடுக்கிற நேரத்துல அது ஊதாரி மைந்தர்களாக, ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளாக போய்விடுகிறதை நம்ம பார்க்கலாம். சில நேரத்துல தீவிரவாதி பிள்ளைகளாய் கூட போயிடுறத பார்ப்போம். அதனால அப்படி இல்லாம நல்ல கருத்தோட ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்காய் செவிங்க, வேத வசனத்தை போதித்து வளருங்க. சபைக்கு கட்டாயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க. இதுதான் உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு வழி இருக்கும். நீ வராம நீ மட்டும் வந்துட்டு உன் பிள்ளை அங்க விட்டு வந்தேன்னா ஆசீர்வாதம் வராது. அதனால பிள்ளைய நாம பிரதேசம் பண்றது தேவனுடைய கிருபையில பிள்ளைய அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். அதனால பிள்ளைய நீங்க வளர்க்கிற பொறுப்புல தாய் தப்புறம் இடறிட்டீங்கன்னா அது ஒன்றுக்கும் உதவாத போயிடும். அன்றைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். நிறைய சபையில பிள்ளைகள் பிறக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் நீங்க வளர்க்கிற முறையை பொறுத்துதான் அது ஆசீர்வாதமாய் வளரும். அதனால எங்கள் பிள்ளைய நல்ல முறையில வளருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சண்டே கிளாஸ் உட்கார, வாலிபர் கூடுதல் உட்கார, இப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஏசாயா 49:23 கொஞ்சம் வாசிப்போம். ராஜாக்களும் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் இருப்பார்கள். முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறதில்ல, வெட்கப்படுவதில்லை என்பதை. இது எப்போ அப்படின்னா, வாக்கு தத்துவம் என்பது ஒரே நாள்ல நடக்கிறது இல்லை. அது காலம் வரும்போது அது, அதாவது அந்த
ஆசீர்வாதம் வரும்போது அன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். அது ஒரே நாள்ல நடக்காது. ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை பிடிச்சுக்கணும், நாம் ஜெபிக்கணும். காலம் வரும்போது அது அந்த கனி கொடுக்கிற காரியத்தை இது செய்யும். அதனால ஆண்டவர் ஆனர் பண்றார். நான் கர்த்தர் அப்படின்னு ஆனர் பண்றார் நமக்கெல்லாம். நீ பயப்படாத, நான் கர்த்தர் அப்படின்னு தைரியமா சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அந்நாளிலே அறிந்து கொள்வாய். எனக்கு காத்திருந்தேன்னா நீ வெட்கப்பட மாட்ட. எனக்காக ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தேன்னா நீ வெட்கப்பட மாட்ட. எனக்காக எதையாவது செய்தேன்னா வெட்கப்பட மாட்ட. எனக்காக எதையாவது பண்ணினா வெட்கப்பட மாட்ட. அது ஒரு காலம் வரும்போது உணர்த்துவார். அல்லேலூயா. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது வரும். ஆனா அன்னைக்கு உணர்த்துவார். அன்னைக்கு நீ எந்த கஷ்டத்தை பாரு, இப்போ எப்படி இருக்கிற. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு இருந்த கஷ்டத்தை பாரு, இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் உணர்த்துவார். அதுதான் சொல்றார். அதாவது காத்திருக்க வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன். எப்பொழுது? ஆசீர்வாதம் வரும்போது, நன்மை வரும்போது, கிருபை வரும்போது, இரக்கம் வரும்போது, பரிசுத்தம் வரும்போது, விடுதலை ஆகும்போது, சுகம் கிடைக்கும் போது, வெற்றி வரும்போது, ஆரோக்கியம் வரும்போது, மகிமை வரும்போது, உயர்ந்த அபிஷேகத்தோடு கூட நிமிர்ந்து நிற்கும் போது, வேலை வரும்போது, வியாபாரம் வரும்போது, அன்றைக்கு அறிந்து கொள்வாய், கர்த்தர் என்னை இந்த நிலையிலிருந்து உயர்த்தினார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. உங்க தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவாரு. அன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுவாய். கை தட்டுமா? அல்லேலூயா. சபையில உணர்ச்சி பூர்வமாகவும் இருங்க, உற்சாகமாகவும் இருங்க. சபை என்பது ஏதோ மூணு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பார்க்குற மாதிரி இல்லை. சபையில உணர்ச்சி பூர்வமா இருக்கணும், அதே சமயத்தில் உற்சாகமா இருக்கணும். நம்ம ராஜாவை தான் தேடி வந்திருக்கிறோம். ஆராதிக்க யாரை தேடி வந்திருக்கிறோம்? ராஜாவை, படியளக்கிற ராஜாவை. அப்ப தேவையை சந்திக்கிற ராஜா வரும்போது அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு அப்படியே இருக்காம உற்சாகமாய், அதே சமயத்தில் உணர்ச்சி பூர்வமாய் அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுப்பு, அதாவது ஆராதனை, துதி, சோத்திரம், நன்றி, இந்த உணர்வு பூர்வமாகவும் இருக்கணும், உற்சாகமாகவும் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பலன் எதில் இருக்குது அப்படின்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், சோர்ந்து போகாமல் இருப்பது உனக்கு என்னது பலன். கஷ்டம் வரும்போது ஓடி போயிடும் அப்படின்னா அது இல்லை பலன். போராட்டமா இருந்தா கூட நின்று சாதிக்கிறதா பலன். ஆண்டவரே தான் சொல்றார். அப்ப நீ காத்திருந்தேன்னா வெக்கப்பட மாட்டேன். காலம் வரும், பேரு வரும், உன் தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவாரு. பண்ணும்போது அன்னைக்கு சொல்லுவாரு, பாத்தியா நீ எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, பாத்தியா அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, அன்னைக்கு எப்படி இருக்கிற, இன்னைக்கு எப்படி இருக்கிற. ஆண்டவர் உணர்த்துவார். அதுதான் அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். இது கூட ஒரு பெரிய பெரிய ஹீரோ. போன வாரம் கூட 2 நாளா பெரிய ஹீரோ தான் பார்த்தோம். நோவாவுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, இன்னும் அது நிறைய இருக்குது. அது நேரம் இல்லை. பாருங்க, திருவிருந்துக்கு போனோம். சரியா இப்போ 9:30 மணி. எவ்வளவு நேரம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். அப்போ எல்லாத்தையுமே ஒரே நாள்ல சொல்றதுக்கு வழி இல்லை. பாருங்க, போன வாரம் அந்த நோவாவுடைய காலத்துல எவ்வளோ காரியம் இருக்கிறது. அவர் மூலியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அந்த ஹீரோவோட இந்த ஹீரோ பாருங்க, அவருக்கு முந்தின ஹீரோ. ஆனா சில காரியங்கள் அவர் இழந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் பிந்திய வந்தார். முந்தினவர் என்ன பண்ணிட்டார், ஆதாம் போயிட்டார். அடுத்த ஹீரோ வந்தாரு. அவருடைய சந்ததியில் இவர் வரும்போது இவர் பெரியவராய் மாறிட்டார். எப்படி பெரியவரா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14, 15 கொஞ்சம் வாசிக்கல. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் நோவாக்கு அடுத்தபடியா வந்த ஹீரோ, அழிவுக்கு அடுத்தபடியா வந்த புதிய வித்து, புதிய மனுஷன். இவருடைய சரித்திரம் ரொம்ப பெருசு.
ஆனா இத சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மேல 14 என்ன வாக்குத்தத்தம் சொன்னாருங்க? நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருகவே வாய்ப்பே இல்லை. ஆனா வாக்கு கொடுத்துட்டார், வாய்ப்பே கிடையாது. அவருடைய சந்ததியை குறித்து ஒரு ஸ்டடி பைபிள் இப்படி போட்டிருக்கிறாங்க. ஆபிரகாம் தேராகுவின் மகன், எபிரேய ஜாதியிலே முதற் பிதா, கல்தேய பட்டணமாகிய ஊர் என்ற இடத்துல பிறந்தவன். ஆதியாகமம் 11:31 இருக்குது. தேராகு காகேர் ஆரான் என்னும் வேறு 2 குமாரர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆரான் என்னும் மரித்து போனான் ஒரு இடத்துல. அவனுக்கு லோத் என்னும் ஒரு குமாரன் இருந்தார். ஆரான் சித்தப்பா புள்ள, லோத் என்ற ஒரு குமாரன் இருந்தான். தேராகு ஆபிரகாமை, அதாவது சாராளையும் லோத்தையும் கூட்டிக் கொண்டு தேசத்தை விட்டு மெசபோத்தியாமியாவில் இருக்க ஆரானுக்கு போய் அங்கே மரித்து போனான். நல்ல கவனிங்க. அதன் பின் ஆபிரகாம் 75 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் மனைவியையும் லோத்தையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போய் மோரே என்னும் சமபூமியில தங்கினான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றான். அதாங்க வாக்குத்தத்தம் வாசித்தல்ல. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆதியாகமோ 12:2 வசனம் வாசிங்க. ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:2 இருக்குதா பாருங்க. என்னங்க? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ண பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய். இதத்தான் எபிரேய நிருபத்துக்கு வரும்போது எழுதுறார். எங்க ஆரம்பிச்சது பாருங்க? ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சது. எபிரேய நிருபத்துக்கு வரும்போது ஆக்கியோன் எழுதுறா. நமக்கு பாடம். இது நிழல், இது நிஜம். நிழல ஆண்டவர் சொல்றார், இப்படி இப்படி ஆசீர்வதிக்க போற நிஜமா இருக்கிற புதிய இஸ்ரவேலா இருக்கிற நீங்கள நானும் அதை மனதில் வைத்து பெற்றுக்கொண்டு வெற்றி அடைய வேண்டும். அந்த நிழல் நமக்காக எழுதப்பட்டது. நிஜத்துல வாழுகிறோம். நிழலாய் வரப்போறார் என்று ஆபிரகாமிலிருந்து ஆதாமிலிருந்து சொல்லப்பட்ட ஹீரோவா இருக்கிற இயேசு வரப்போறார். அது நிழல். நிஜமாய் வந்துட்டார் இயேசு. அங்க சொன்னார் அவர் வருவார். இப்ப இங்க வந்துட்டார். அந்த நிழலையே பார்க்காம நிஜத்துக்கு வரணும். இப்போ நம்ம வாழ்க்கையில நிஜம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. இப்ப பாருங்க, இப்போ இங்க வாசிக்கிறேன். 75 வயது உள்ளவனாக இருந்த போது தன்னுடைய மனைவியை குறித்து சொல்ற அந்த காரியம் எல்லாம் சொல்றார். சில நாட்கள் பின் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போறான். ஆபிரகாம் எகிப்துக்கு போயிருந்தான். பிற்பாடு திரும்பி வந்து கானானில குடியிருந்தான். இங்கே லோத் இவனை விட்டு பிரிந்து சோதம் பக்கம் போய் குடியேறினான். ஆடு மாடு நிறைய ஆயிடுச்சு. சுருக்கமா சொல்லிடுறேன். 2 பேருக்கு சண்டை வர. இவனுக்கு இல்லை, இவனை சேர்ந்தவனு. அரசியல் பாருங்க, தலைவர்கள் ஒன்னா இருப்பாங்க, கட்சிக்காரங்க வெட்டிக்குவான், தொண்டர்கள் வெட்டுருவான். நீ நானா அது நடக்குதாங்க. பெரிய அதாவது மந்தை, இவனுக்கு பெரிய மந்தை. இப்ப திருவத்தூர் தேசம் பத்தல, ஒவ்வொருத்தருக்கு 5000 ஆடுக்குது. 5000 ஆட்டை எங்க தேடுறது, எங்க சேர்க்கறது தெரியல. ஒருத்தர் சண்டை போடுறான். இது ஏன் இடம், இது இவன் இடம். அப்போ ஆபிரகாம் அவனை பார்த்து அன்போடு கூப்பிட்டு, சகோதரா வா, என்ன சொல்லுங்க. அவர் கேட்கிறாங்க, சகோதரா வா, நாம 2 பேரும் சகோதரன், நாம ஏன் சண்டை போட்டுக்கணும், நாம ஏன் சண்டை போட்டுக்கணும். அவர் சொல்றார், நீ கிழக்கு போனா நான் மேற்க போகிறேன். இது எவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க. நீ கிழக்க போனா நான் என்ன செய்வேன், மேற்க. அவன் விட்டு கொடுத்து கேட்கறான், நான் கிழக்க போறதுனா மேற்க, நீ எப்படி போறியா அப்படி செய்ய. நம்ம 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும். அல்லேலூயா. இவன் சொல்றான், சரி ஓகே. இப்போ லோத்து கண்ணேறிட்டு பாக்குறான். பார்த்த உடனே வடக்கு பகுதியில் தெரியுது, அப்படியே கண்ணு கட்டின தூரம் பச்சை பசேன்னு இருக்கிறது. அவன் சொல்றான், நான் வடக்கு பார்க்க போறேன். சரி போயிட்டு வா. இப்ப இவன் நிக்கிறான். இவன் போயிட்டான் குடும்பத்தோட. ஆண்டவர் கேட்கிறான், ஏன்டா நிக்கிற. இல்ல நீ சொன்னா தானே போவேன், அவன் போயிட்டான் அவன் இஷ்டத்துக்கு, நான் எப்ப என் இஷ்டத்துக்கு போனேன், நீங்க சொல்லுங்க நான் போறேன். சரி ஓடுறா.
அப்படி ஓடி சம்பாரிச்சுதான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஓடி சம்பாதிக்கும் போதுதான் நமக்கான தேசம், உச்சிதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தங்கும். நம்ம ஓடவே மாட்டோம். சோம்பேறியா இருந்து சாப்பிட்டு 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 எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லை கத்தர் கொடுக்கல, கத்தருக்குள்ள எப்படி கொடுப்பாரு? இப்ப பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். லோத்து இவனை விட்டு பிரிந்து சோதோம் பக்கமாய் போய் குடியேறினான். ஆபிரகாம் எப்ரோனில தங்கியிருந்தான். இன்னும் ஒரு பிள்ளை கிடைக்கல, அவனுக்கு பிள்ளை இல்லை. லோத்துக்கு பிள்ளைக்குது, 2 பெண் பிள்ளை கூட்டு போயிட்டான். இவனுக்கு இல்ல, பிள்ளை கிடையாததினால் சாராயின் பேச்சை கேட்டு ஒரு தப்பு நடக்குது. இப்போ நீங்க சகோதரிமார்கள்லாம், நீங்க வீரியம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், உங்களை மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை. ஆனா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, பெண் புத்தி என்ன சொன்னாங்க? பெண் புத்தி. இப்போ இங்க நடக்குது, இன்னும் ஒரு பிள்ளை கிடையாததினால் சாராயின் பேச்சை கேட்டு ஆகாரை மறுமணியாட்டியாக எடுத்தான். இவனுக்கு 85 வயதாயிருக்கும் போது இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை பிறந்தான். நல்ல கவனிங்க, பிள்ளை இல்லையே சும்மா தான் இருந்திருக்கலாம். இல்ல, எனக்கு பிள்ளை கொடுத்தா நான் சொன்னேன், நான் எங்க பிள்ளை கொடுக்குது, மேல கருவரும் கர்ப்பத்தை ஆயிடுச்சா, நான் என்ன பண்றதுன்னா, அப்போ ஒன்று செய், இந்த வா என் மறுமணியாட்டு இருக்கிற வேலைக்காரிக்கிற ஆக அவகிட்ட போ, அவன் மூலியமா ஒரு பிள்ளை பெத்து போடு அப்படின்னு சொன்னோடனே இவன் பேச்சை கேட்டுன்னு தப்பு நடந்து அதுவே இவனுக்கு பேரிடியாக மாறின காரியத்தை எங்க பார்க்கிறோம். 85 வயசு அப்போ இவன் உள்ள போவோம். அது சொல்றாரு, ஆபிரகாம் 99 வயதான போது தேவதூதர் தரிசனமாகி, அதான் மேல சொன்ன, நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவது இல்லை. இப்போ 99 வயதான போது தேவதூதர் தரிசனமாகி சோதோமின் அழிவை பற்றி சொன்ன பின் இவனுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னார். ஒரு அழிய போது, அந்த அழிவுல உனக்கு ஒரு பிள்ளை வரப்போகுது. சில நேரத்துல தியாகம்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற காரியமா இருக்கும். அல்லேலூயா. கானானுக்கு போகணும்னா யோர்தான கட்டா என்ன செய்யணுங்க? கடந்து போகணும். கானானுக்கு போகணும்னா வனாந்தரத்தை என்ன செய்யணுங்க? கடந்து போகணும். கானானுக்கு போகணும்னா செங்கடல் என்ன செய்யணுங்க? இந்த 3த்தையும் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டமான பாதை. ஆமா, நீங்க ஒருவேளை எப்பாவது மழை காலத்துல முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற கொசஸ்தலை யாரு இருக்குது, நம்ம ஊர் பக்கம், கொஞ்சம் அந்த பக்கம், அந்த பொன்னேரி பக்கம் போனீங்கன்னா தாண்டி போகணும். இல்ல அங்க கூட போகல, என்னால அவ்வளவு தூரம் போக முடியல, மழை காலத்துல பக்கத்துல இருக்க நாப்பாளி ஆத்துக்கு போங்க. தண்ணி 2 கரையும் புரண்டு எப்படி ஓடுன்னு போய் பாருங்க. இல்ல கொஞ்சம் காசு பணம் இருந்தா காவேரி கரைக்கு போய் பாருங்க ஒரு நாளைக்கு. இந்த காவேரி ஆறு பறந்து விரிந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரம், அவ்வளவு தூரமான ஆறு எப்படி பறந்து விரிந்து ஓடும் போய் பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போ. இந்த கரையை, இந்த யோர்தானை கடந்தா தான் கானான். அப்போ வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள் உங்களுக்கு இருந்துக்குது. அதையெல்லாம் நீங்க கடந்து வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது செங்கடல், அற்புத காரியம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரோட்ல போய் நின்னுக்க வேண்டியதுதான். அம்மா நின்னுக்கிறா, என்னையா கோலை நீட்டுறான்ற, மோசே கோலை நீட்டினா செங்கடல் 2ஆ பிரியுது. இவன் நடக்கிறா, பயத்தோடு போறான். இந்த பக்கம் கடல் உயரமா, இந்த பக்கம் கடல் உயரமா, 2 பேரும் மதில் சவுறு மாதிரி நிக்குது. ஆண்டவர் கையை வச்சு நிக்கிறார். நல்ல கவனிக்கணும், மோசே கோலை நீட்டுறார், ஆண்டவர் கையை வச்சு நிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க உள்ள நடக்கிறாங்க. இக்கரை போய் சேரும் வரையில அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பான். அழுகையும் பள்ளத்தாக்க கடந்து போயிருப்பாங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கை அவ்வளவு லகுவா ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கஷ்டப்படணும். கானானுக்கு போனா செங்கடலை தான். 3வது அனுபவம் வனாந்தரம். நீங்க என்னைக்காவது இந்த சென்னையை விட்டுட்டு வனாந்திரமான ஒரு பகுதிக்கு போய் பாருங்க. அதுவும் பொட்டல் காடா இருக்கிற வனாந்திரம், சாதாரண வனாந்திரம் இல்லை. அந்த காரியத்தை அனுபவிச்சிருக்கிறவன், மலை அடிவாரத்திலே பட்டிருந்துக்கிற வருஷ கணக்கா. என் பம்ப் செட் அங்கதான் இருந்தது. வெயில் காலம் ஆடி மாசம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஆடி போய் அப்படியே ஜனவரி வரைக்கும் இருக்கும். நல்ல மழை கொட்டும். ஜனவரி முடிஞ்சு இந்த தை மாசம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அறுவடை எல்லாம் முடிஞ்சிடும். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் நாணல் தான் இருக்கும். எந்த பக்கம், அதாவது 10-20 கிலோமீட்டர் தூரம் மலை அடிவாரில் அவ்வளோ சீக்கிரம் கால் எடுத்து உள்ள வைக்க முடியாது. நாணல்ல
நல்லதானே இது நடக்க முடியாது. எந்த பாம்பு எந்த தேள் இருக்குன்னு சொல்ல முடியாது. கரு நாகம் இருக்கும், கருந்தேள் இருக்கும், அதாவது சுருட்ட பாம்பு இருக்கும், விஷ பாம்பு இருக்கும், அந்த நிறமாகவே இருக்கும். அந்த வனாந்தரத்தை கடந்து போறதுக்கு தான் முடியாம 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க மரித்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நீ போகும்போது கானான் என்ற பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் சொன்னார், பொறுமையா இருந்தா அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றான். எப்படி பெற்றான்? வனாந்தரத்துல ஒவ்வொரு காலடியா வச்சு போகணும். சர்ப்பம் எப்ப இருக்கும், கருந்தேள் எப்ப இருக்கும், சாதாரண தேள் எப்ப இருக்கும், பூரான எப்படி இருக்கும், எந்த விஷப்பூச்சி எங்க இருக்குன்னு தெரியாது. உஷ்ணம், அனல் காத்து அடிக்கும். நான் நினைக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் வெளியூர் பிரயாணம் போகும்போது கன்னியாகுமரிக்கு போறேன். மதுரை திருமங்கலம் தாண்டினேன். ஃபர்ஸ்ட் வண்டி போகுது. நான் பார்த்தேன், மதுரை திருமங்கலம் தாண்டி காரியமங்கலமோ என்ன ஒரு ஊர் தாண்டி எல்லாம் போகுது. அந்த தாண்டது திருநெல்வேலி வரைக்கும் வெறும் சுண்ணாம்பு மண்ணு மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் மாறிக்குது. எல்லாம் சங்கர் சிமெண்ட் சாலை வந்து அந்த பக்கம் கோயில்பட்டி, இந்த பக்கம் எல்லா ஊரும் போய் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான உஷ்ணமான பிரதேசம். மழைக்காலம் தவிர இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்குது. நல்ல கவனிங்க, அந்த உஷ்ணமான பாதையை கடந்து போனாதான் திருநெல்வேலி. திருநெல்வேலியிலிருந்து நீங்க அதாவது கேரளா எல்லா ஊர் வரைக்கும் போனீங்கன்னா செழிப்பாவே இருக்கும், வெளியூர் தாண்டுற வரைக்கும். நல்ல கவனிங்க. அப்ப உலகத்துல இந்த வனாந்தரம் என்பது மிக கடினமான பாதை. இதை தான் கானான் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப உள்ள வருவோம். இவன் சொல்றான், நல்ல கவனிக்கணும். சென்ற பின் இவனுக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அத்தருணத்தில் ஆபிரகாம், சாரா என்று அவருடைய பெயர்கள் முறையே ஆண்டவர் மாற்றினார். இப்ப நம்ம பேர் கூட அது என்ன பேருமா, எனக்கு வாயில் வரல, சொல்லுமா பேர் வச்சு. சத்விகா, சஸ்விகா. நம்ம அந்த இசு போடாம இத்தைய கூட போட்டேன். சரி, உங்க பிள்ளை கத்தருக்கு சோத்திரம். நல்ல கவனிங்க, பேர் வந்து இப்போ இங்க நல்லா சொல்றாரு. அதாவது ஆபிரகாம், சாராய், இது ஆபிரகாமுடைய பழைய பெயர். ஆபிரகாம், சாராய் அப்படின்னா ஆபிரகாமுடைய பழைய பெயர். இதை மாத்துறார். என்ன மாத்துறாருன்னா, அதாவது பெயர் மாற்றப்பட்டன. இதன் பின் 1 வருஷத்தில் ஈசாக்கு பிறந்தான். அந்த பிள்ளை பால் மறந்த பொழுது ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து செய்தான். பிற்பாடு ஆபிரகாம் ஆகாரை அவருடைய பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான். முன்னாடியே சொன்ன இல்ல, பெண்புதின்னு இந்த அம்மா தான் கூட்டு வந்தா. இந்த அம்மா தான் அவனை அனுப்புனா, போய் ஒரு பிள்ளை பெத்து போடுனா. பிள்ளை வளர்ந்துச்சு, இஸ்மாயில் வந்துட்டா. இப்போ இந்த அம்மாக்கு பிள்ளை வளர்ந்த உடனே இவளுக்கு ஒரு பிள்ளை வந்த உடனே சக்காலித்தி சண்டை வருது. ஆபிரகாம் சொல்றா, இவ்வளவு பிள்ளையும் வீட்டை விட்டு அனுப்பினாதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம ஆபிரகாம் அவங்க 2 பேரையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிட்டான். அது வேற சப்ஜெக்ட். இதுக்கு அந்த சப்ஜெக்ட் போனா, கர்த்தர் சந்திச்சாரு, ஆகாரை சந்திச்சாரு, ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்தாரு, நீயும் பெரிய ஜாதியா, அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். இப்ப நல்ல கவனிங்க, இவதான் கூட்டு வந்தா, அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதா நீ கேட்கணும். ஆபிரகாம் சொன்னா ஓகே. இப்ப பிள்ளை பிறந்து அது வளருது. இப்ப இவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து ஈசாக்கு வந்த உடனே இப்ப சொல்ற, அந்த பிள்ளை எனக்கு உபத்திரமாகுது, நீ வெளியே தள்ள. 2 பேரையும் தள்ளிட்டா. இது நம்ம வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இதுல முடிக்கும் போது ஒரு சம்பவம் சொல்றார். அதாவது அவன் பிள்ளை வீட்டில் அனுப்பிவிட்டா. தேவன் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஈசாக்கை பலியிடும்படி சொன்னார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய விசுவாசி நிமித்தம் விசுவாசிகளின் பிதாവ് என்று அழைக்கப்பட்டார். உங்களால என்னால முடியுமா? விசுவாசிகள் பிதானா பட்டம் எப்படி வாங்குறது? இன்னைக்கு சும்மா இல்லை, எல்லாரும் போட்டுக்குவான்ல. சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், இந்த ஹீரோ, அந்த ஹீரோ, அவர் பெரியவர். விசுவாசிகளின் தகப்பன். பிள்ளையே இல்லாதப்ப கத்தர்கிட்ட கேட்டா வானத்தை பாருனார், பார்த்தா பிள்ளை பிறக்குனார், இந்த சந்ததி வருன்னு சொன்னார். ஓகேன்னு சொன்னா பிள்ளை வளர்ந்தது. பிள்ளை வளர்ந்த உடனே ஆண்டவர் கேட்கிறார், பலி செலுத்துறியா அப்படின்றாரு. ஓகே செலுத்துறேன்னு ஒண்ணுமே பேசல. உடனே போனா அந்த விசுவாசிகளின் தகப்பனா எப்படி பட்டியல் வந்தது? அவன் பலியிட போகும்போது கர்த்தர் தடுத்து அவனை மாற்றினார். நீ விசுவாசிகளின் தகப்பனா இனி முதல் இருப்பேன்னு ஆண்டவர் பேர் வச்சு அனுப்பினார். அடுத்த காரியங்க சொல்றாரு, அவன் தேவனோட ஐக்கியமாய் ஜீவித்ததனால்
தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அடுத்த பேர் அவனுக்கு என்னங்க? தேவனுடைய, எப்படி? தேவனோட அன்றாட. நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு வரும், மாசத்துல ஒரு நாளைக்கு வரும். எப்படிங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறது இல்லைங்க, வெக்கப்பட்டு போ. இப்போ உள்ள ஒரு 10 நிமிஷத்துல இந்த செய்தியை நான் முடிச்சிடுறேன். இப்ப பாருங்க, எபிரேயர் 6:4-15 வாசிச்சோமே. ஆபிரகாம் காத்திருந்தான். என்னத்துக்கு? உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப அது வாசிச்சோம் இல்ல? ஆதியாகமம் 12:2. இப்ப 17:2 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 17:2 சீக்கிரம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் நான் என்ன செய்ய போறேன், பெருக பண்ணுவேன் என்றார். முதல் காரியம் சொல்லிட்டார், இந்த தேசத்தை செய்வேன், பெருக பண்ணுவேன். அதை 2வது உறுதிப்படுத்துறார். என்ன பண்றாரு? உன்னை மிகவும் திரளாய் என்ன செய்ய போறேன், பெருக பண்ணுவேன். எப்போ? பிள்ளை இல்லை. இப்ப 99 வயது ஆகும்போது ஈசாக்கு பிறக்கிறான். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா மேலகரூருக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மேலகரூருக்கு மட்டும்தான் எப்போ யாருக்கு எதை கொடுக்கணும்னு கட்டாயம் என்ன செய்வாருங்க தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தினுடைய அரசியல்வாதிகளை கூட நீங்க பாருங்க, எப்படினாலும் சண்டை போட்டா கூட அவனு வயதுக்கு ஏற்ற மாதிரியும் பதவி கிடைக்கும். சின்ன வயசுல கிடைக்கும், பெரிய வயசுல. எப்போ யாரை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்கிறார், அந்த நேரத்துல கொடுத்துடுறார். இங்க பாருங்க, கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் எப்படி இருந்தானா? பொறுமையாய் காத்திருந்தான். அவன் எப்படி இருந்தாங்க? எப்படி காத்திருந்தா? பக்கத்துல சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, இயேசுவை காட்டி கொடுக்காதீங்க, உண்மையா இருங்க, பொறுமையா இருங்க. நீ ஜெபித்த ஆசீர்வாதம் உன்னையோ உன் குடும்பத்தையோ வந்து சேரும். கை தட்டுமா? அல்லேலூயா. பொறுமை. சில நேரம் பொறுமை, சில நேரத்தில் அவசரம். பைபிள் 2த்தையும் சொல்லுது. எபிரேயர் 12:1 நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட சொன்னாருங்க? பொறுமையோடு, ஸ்டெப் பை ஸ்டெப், பொறுமையோட. அவசரமா போய் எதையும் சாதிக்க முடியாது, அது ரொம்ப வேகமா போயிடும். பொறுமையோட. அப்போ அவன் பொறுமையாய் காத்திருந்தா. 2வது சொல்றாரு, தேவன் சொன்னதை அவன் பெற்றான். தேவன் சொன்னதை அவன் என்ன பண்ணா? பெற்றா. பொறுமை. ஆசீர்வாதம் வந்துட்டு, பெருக பண்ணுவேன், பெருகிடுச்சு. தேசத்தை கொடுப்பேன், கொடுத்துட்டார். ஆடு மாடுகளை தருவேன், கொடுத்துட்டார். மேன்மைப்படுத்துவேன், கொடுத்துட்டார். அதாவது விசுவாசிகள் பிதா என்று சொல்லப்படுவேன், கொடுத்துட்டு. தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுவேன், கொடுத்துட்டு. எல்லாமே வருது பாருங்க. ஆனா பொறுமையாய் காத்திருந்தான். தேவன் சொன்னதை அவன் பெற்றான். எப்படி பெற்றான்? பலன் இப்போ வாசிங்க. ஆதியாகமம் 21 சீக்கிரம். நான் சும்மா சுருக்கமா சொல்றேன். ஆதியாகமம் 21:5 வாசிங்க. குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். அல்லேலூயா. பலன் வந்துச்சா பாருங்க. கொடுப்பேன்னு சொன்னாரு, பலன் வந்துச்சு பாருங்க. பிள்ளை பிறந்துச்சு. கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அந்த நிஜத்தை சந்திக்கிறதுக்கு நிழலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆபிரகாம். பொறுமையா 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 கடந்து 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 வரா. நம்ம வாழ்க்கையில கூட ஒரே நாள் ஆசீர்வாதம் வந்துரும் 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 வராதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருப்பாருங்க. உன்னை அசைக்கு பார்க்கறதுக்கு ஆளே இருக்காது. அல்லேலூயா. ஒரே நாள்ல வந்தாக்கா வேற விதமாயிடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் கட்டாயம் என்ன செய்ய மாட்டாங்க? போராடு. வனாந்தரத்தையும் கடந்து போ, யோர்தானையும் கடந்து போ, செங்கடலையும் கடந்து போ. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஊடுருவி போகட்டும். வரும், போகும். உன் ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா, கூப்பிட்டு இருந்தாருன்னா, உன் அபிஷேகம் பண்ணியிருந்தாருன்னா, உனக்கு தராம வேற யாருக்கும் கட்டாயம் என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டாரு. பொறுமை. இப்ப நிறைய பேர் அவசரப்பட்டுரும். அடா என்னப்பா கோவில் போப்பா, தூக்கி அல்ல கட்டிடும். என்ன சர்ச்சைக்கு போனதுன்னா என்ன பெருசா? பொறுமை. கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அவசரப்பட்டு வாயினால அதை யாரால கேட்டான் அப்படின்னா வார்த்தையினால கேட்டான்ற மாதிரி வார்த்தையில பேசி அசிங்கப்படுத்தி ஆண்டவரையே நம்ம சிலுவையில் அறிஞ்சிடும். ஆண்டவர் சொன்னார், பொறுமையோடு கூட காத்திருந்தா அந்த ஆசீர்வாதம் பாருங்க விருந்து செய்தா. தன் குமாரன் ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் எத்தனை வயசு இருந்தானாங்க? 100 வயது இருந்தா. அவன் பெரிய விருந்து கூட செய்தான் என்று வேதம் சொல்லி 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16,
17 18 வாசிப்போம். பாராமல் செய்தபடியால் ஆசீர்வதித்து, இப்ப மறுபடியும் அதே காரியத்தை பேசுறாரு. கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். போதும், இது 18வது வசனம் வரைக்கும் போதும். அப்ப என்ன சொல்றாரு? தருவேன், நான் கர்த்தர், என்ன நீ அப்படி ஆனர் பண்ணி பார்த்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ உடனே கோச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இன்னும் கடவுள் கூத்தார என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா லோத்து மாதிரி ஆயிடுவேன். லோத்து போய் சிக்கிட்டான். போன தடவை கூட சொன்னேன், எப்படி சிக்கிட்டான்? பாவத்துல, சாதாரண பாவம் இல்லை, ஆணோடு ஆண் செய்யற பாவத்துல போய் சிக்கிட்டான். அந்த தேசத்துக்கு போய் மாட்டிக்கிட்டான். பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கு. உலகம் அப்படிதான் செய்யும். இன்னைக்கு கூட உலகம் அப்படிதான் இருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கும். ஆஹா, என்ன அருமையா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்போ இருக்கிற இடத்துல சாதிக்கணும். போராட்டம் இருக்காம வாழ்க்கை இல்லை, போராட்டம் இருக்கும். ஆனா போராடி பாரு, அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும் போது அது நிலைச்சிருக்கும். அதுதான் இங்க நடக்கிற ஒரு சம்பவம். ஆபிரகாம் அதை செய்தான். அதனால தாங்க சொல்றாரு, பூமியை மறுபடியும் சொல்றார். இது எப்படி செய்யணும்? ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குதா பார். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குதா? எங்கன்னு பாருங்க, தேடுங்க. 2ஆம் அதிகாரம். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமாய் வரை. நல்லா கவனிக்கணும். உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எதுனா சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை அப்படின்ற அந்த தரிசனத்தை முதலாவது எழுது. என்ன வேணும்? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், என்னப்பா வேணும்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிற, என்ன வேணும் கேட்குறீங்களா? சரி பாப்பா, இந்த பார், இந்த தரிசனத்தை இது உனக்கு கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு காட்டு போயிட்டார். அந்த வானத்து நட்சத்திரத்தை பார்க்குறான், டெய்லி வந்து பார்க்குறான். ஈசாக்கு அருமையா இருக்கிறான், அவருடைய மனைவி அருமையா இருக்குது, அவருடைய பிள்ளை அருமையா இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உள்ளே வளர்கிற அது சொல்றார், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி, பார்க்கும்படி. நான் சர்ச்சைக்கு போறேங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். பார்க்கும்படி. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரேங்க, என்ன கர்த்தர் உயர்த்துவாருங்க, பார்க்கும்படி. நாம அதெல்லாம் செய்யறதே இல்லை. அவன் ஏதாவது சொல்லிடுவான், இவன் ஏதாவது சொல்லிடுவான் அப்படின்னு பயந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம பைபிள் கூட எடுத்துன்னு வர்றதே கிடையாது. நம்ம கையில பைபிள் எடுத்துன்னு வீரியமா வர்றதுக்கே நம்ம யோசிக்கிறோம். கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி. சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தாருப்பா, இன்னைக்கு ஆண்டவர் அவர் உயர்த்துகிறாரியா. காலம் வரும்போது சொல்லும். அதான் சொல்றார், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் அது என்ன செய்ய தீர்க்க தரிசனமாய் வரை. நீங்க நம்ம வாழ்க்கையை அப்படி முறைப்படுத்தணும். நம்ம அப்படி செய்யறது இல்லை. எல்லாரும் சொல்லுவான், இந்த ஆளு இங்க உட்காந்து சோத்துறோம் பண்றாருயா. அதனால தான்யா ஆசீர்வாதம். உன் வீட்டுல அது நடக்கட்டும், உன் வேலையில அது நடக்கட்டும். இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் சோத்துறோன்னு வாரியா, பைபிள் வாசிட்டு இருப்பாரியா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கு வாரியா, கோயிலுக்கு போவாரியா, 4 பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவாரியா. கடந்தோடுகிறன் வாசிக்கும்படி பலைகளை தீர்க்கமாய் வரை. மற்ற மனுஷல படட்டும். அண்ணால் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரா, என்ன சொல்றா? கோயிலுக்கு போய் வந்துட்டியா? ஆமா, சீலோவுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண? ஜெபம் பண்ண. ஆண்டவர் என்ன சொன்ன? எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், அவர் பார்த்துக்குவார். என்ன சொல்ற? எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், என் இருதயத்தை ஊற்றிட்டேன், தண்ணீராய் ஊத்திட்டேன், அவர் பார்த்துக்குவார். நான் ஏன் துக்கமா இருக்கணும்? பாஸ்டிங்க இப்ப நான் சாப்பிடணும். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் மத்தியில என்ன சொல்ற? நம்ம காலம் வரும்போது கர்த்தர் அதை செய்தார். இப்ப எப்படி வரும்? இப்ப 3வது வசனம் வாசி. இந்த ஆபகுக் 2:3 வசனம் வாசிங்க. நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அதாவது 21ஆம் நூற்றாண்டு, 22ஆம் நூற்றாண்டு, 23ஆம் நூற்றாண்டு, 24ஆம் நூற்றாண்டு வந்தா கூட தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் கீழே விழவே விழாது. இல்லையா? இப்ப சொல்றார், குறித்த காலத்துக்கு என்ன இருக்குதாங்க? தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்குது? வைக்கப்பட்டிருக்கு. அது அழியல. இயேசு அழிஞ்சாதான் தரிசனம் அழியும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போக என் வார்த்தை என்ன செய்யாதுங்க, நான் சொன்னது நடக்கும்.
நடக்கும். இன்னைக்கு வெனிசுலா பாத்தீங்களா, பயங்கர ஒரே நேரத்துல அட்டாக், 2 அட்டாக் அப்படியே அட்டாக் மாதிரி அடிச்சு சீட்டு கட்டு மாதிரி சும்மா கட்டடங்கள் எல்லாம் சரிந்து போய்விட்டார். இன்னும் தோண்டி தோண்டி எடுத்துட்டே இருக்கிறான் பணத்தை. சொன்னார் பூமி அதிர்ச்சி வரும், நடக்கும். வானமும் பூமி ஒளிந்தா தான் என் வார்த்தை ஒளியும். அப்போ நான் ஒளிந்தா தான் உனக்கு சொன்ன தரிசனம் ஒளியும். அல்லேலூயா. எதுக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு சோத்திரம் பண்ணுகிறோம்? எதுக்கு இங்க போராடுகிறோம்? உங்க வாழ்க்கை வெற்றி அடையணும், முன்னேற்ற பாதைக்கு போகணும். அவர் சொல்றார் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் என்ன சொல்றார்? முடிவிலே அது என்ன செய்யுங்க? வெற்றியை கொடுக்கும். முடிவிலே அது விளங்கும். அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணு? காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்யறது இல்ல? அல்லேலூயா. ஏசு ஏமாத்த மாட்டார். விட்டுட்டு போறவங்களே ஏமாத்திடுவார். ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தரை பிடிச்சுக்கிறவனை ஏமாத்த மாட்டார். லோத்து ஓடி போயிட்டான். போட்டுமாடா, நான் இப்படி போறேன், நீ போறியாடானா? இல்ல அண்ணா, நானும் நீ ஒன்னாவே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அண்ணா, நீ சொல்ற பாதையில நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நான் கர்த்தர் என்ன சொல்ற கேட்டு சொல்ல, நான் அந்த பாதையில போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் கண்ணேறிட்டு பாக்குறான். அப்படியே சூப்பர், நல்லதாங்க. அவன் போய் சிக்கிட்டான். இவன் உட்காந்துக்கிறான். இவன் ஓடின தேசம்தான் இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசியா கண்டத்துல மைய இடமாக இன்றைக்கும் உலகத்தை ஆளுகை செய்கிற இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. லோத்து ஓடினது பாவமான தேசமாய் மாற்றப்பட்டுடு, அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டம் எதில் இருக்குது? சொல்றாரு இன்னும் முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணு? காத்துரு. வயசாகட்டும், வயசாகட்டும். வயசானா கூட உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிற. உன் ஆசீர்வாதம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர பிள்ளைகளுக்கு கூட அது வந்து சேரும். என்னை விட்டுட்டார சொல்லாத. அதுதான் தாவீதுக்கு ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார். 37ஆம் சங்கீதத்துல 25வது வசனம் சொன்னா, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து பிச்சை எடுத்தது நான் இதுவரைக்கும் காணவே இல்லை. கர்த்தருக்காக வாழ்ந்து பாரு. நீ தசம்பாகம் கொடுன்னு, இவருக்கு தசம்பாகம் விட்டா வேற வேலையே இல்லையா? சட்டம் அதானாங்க. அவர் சொன்னார், உங்களுடைய வருமானத்துல ஒரு பங்கு எடுத்து அந்த பண்டக சாலை போடு, நான் வானத்தின் பலகணிகளை திறக்கிறேன் அப்படின்னா, நாம் இவருக்கு வேற வேலை இல்லையா அப்படின்றோம். எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்ப சட்டம் சொல்லுதே, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்துரு. அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்யறது இல்லை? தாமதிப்பதில்லை. தரிசனத்தை பிடிச்சுக்க. நான் இளைஞனா நான் சொல்றேன், நான் முதிர் வயதோட நரச்சவன் ஆயிட்டேன். என்னுடைய சந்ததி மட்டும் இல்லை, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கே பிச்சை எடுக்கலையா? ஆசீர்வதிக்கிற தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுகிற. எப்படி? ஏசாயா 38. சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, 10 மணி. 38வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பிற்காலத்துக்கு இது என்றென்றைக்கு இருக்கும்படி அதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில எழுதி ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்? வரை. போ, உன் தரிசனம் உன் பிள்ளைகளுக்கு தரணும், உன் பேர பிள்ளைகளுக்கு தரணும். வரைஞ்சு வச்சுக்கிறியா? இப்படி ஒரு சித்தம், என் பிள்ளைகள் இப்படி வளரணும். ஜெபிக்கும் போதே சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைகளுடைய வீட்டுல, எங்க வீட்லயும் ஒரு ஊழியக்காரன் வர, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யறவனா இருக்கணும். அப்படிதான் திட்டம் சொல்லி வைப்பா. அதான் வரைகிறது. சொல்லி வைப்பா, மனதில் பதிய வைப்பா, மனதில் பதிய வைப்பா. நம்ம வீட்டுல ஒரு ஊழிய எழுப்பணும், நம்ம வீட்டுல ஒரு ஊழியக்காரி வரணும், நம்ம பேர பிள்ளையோ நம்முடைய பிள்ளையோ ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்ம வரைஞ்சு வச்சுக்கிறோமா? நம்ம வீட்டுல ஒரு பரிசுத்தவான் வரணும், வரைஞ்சு வச்சுக்கிறோமா? நம்ம வீட்டுல ஒரு செம்மையான் வரணும், வரைஞ்சு வச்சுக்கிறோமா? நம்ம வீட்டுல கூட ஒரு எம்எல்ஏ வரணும், வரைஞ்சு வச்சுக்கிறோமா? நம்ம வீட்டுல கூட ஒரு எம்பி வரணும், வரைஞ்சு வச்சுக்கிறோமா? நமக்கெல்லாம் ஒரே ஒரு பழமொழி தான், வெந்த சோத்தை சாப்பிட்டு விதி வந்தா சோதரம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்னு பாதர் சொன்னாரு. அதை அப்படியே மாத்தி போடுவோம். ஆடுவோம் பாடுவோம் குடிப்போம் கொண்டாடுவோம் கூத்தடிவோம் போய் சேருவோம். எல்லாருமே அப்படிதான். நிறைய பேர் நீங்க அது வந்து கோர்ட்ல போலீஸ் என்னப்பா வந்துக்கிறேன், என்ன பண்றது, எங்க அப்ப இன்னொரு பொண்டாட்டி வச்சுட்டு சொத்தெல்லாம் அவளுக்கு எழுதி வச்சு போயிட்டா, இப்ப நான் சொத்து இல்ல அது வந்துக்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்றேன்னா, ஆமா இருக்கிற கொஞ்சம் இடம்
இது எங்க சித்தப்பா வீட்டிலேயே நடந்தது. எங்க தூரத்து பங்காளி வீட்டுல அவர் கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளை. அந்த அம்மா செத்துட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணாரு, சொத்து பூரா அந்த அம்மாக்கு எழுதி வச்சிட்டார். பென்ஷன் எல்லாம் அந்த அம்மா. இந்த 2 பிள்ளை கேக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்றது, உங்க அம்மா செத்து போயிட்டா, இவத்தான் வந்தா, அதனால இவருக்கு எழுதி வச்சிட்டேன். இது காலம்பூராவும் சண்டை நடந்து கட்சியில அந்த ஐயாவும் செத்தாரு, அந்த அம்மா செத்தாரு, அந்த பிள்ளைகளும் தனித்தனியே கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைக்கும் போச்சு. இன்னைக்கு அந்த சந்தையில ஒரு ஊழியக்காரர் எழும்பி ஊழியத்தை செய்கிறான். அல்லேலூயா. மாறாது. தரிசனம் என்ன செய்யாதுங்க? மாறாது. சொல்லி வைக்கணும், எழுதணும். தீர்க்கமா எழுது. நாம இப்படிதான் வாழணும், நம்ம சர்ச்சைக்கு போகணும், வாரம் சர்ச்சைக்கு போகணும், நம்ம கர்த்தருக்கு காணி கொடுக்கணும், தசம்பா கொடுக்கணும், ஊழியக்கார தாங்கணும், நம்முடைய ஆவிக்குரிய தகப்ப சொல்லணும். நீ என்ன பண்ணுவாங்க போய் ஊழியக்கார அந்த ஆளு விடுறா, பரதேசி, ஆமா என்ன பாஸ்டா அப்படின்னா அவன் மனசுல ஆழமா படிஞ்சிடும். நீ என்ன பண்ணிடுற, அவனுக்கு தீர்க்கமா எழுதிடுற, பாஸ்டர்னா மொல்லாதுவன், போராட்டமானுவன், அவன் ஏமாத்துருவேன் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான். நீ உபவாசம் எடுத்து அழுது ஜம்மா கூட பைபிள் சொல்ற மாதிரி மரியாளுக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டை என்ன செய்யும், உருகி போய்விடும். கட்சியில முடிஞ்சு போச்சா வாழ்க்கை. நிறைய அப்படி சொல்லாது, தீர்க்கமா எழுது. நம்ம ஆவிக்குரியவங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க, நமக்கு பரம தகப்பு ஒருத்தர் இருக்கிறாரு, மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஆவிக்குரிய தகப்பு ஒருத்தர், நமக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்ம போஷிக்கணும், சபையை காப்பாற்றணும், சபைக்கு நம்ம போகணும், நம்ம முன்மாதிரி இருக்கணும், நம்மளை பார்த்து இந்த தேசத்தை இப்படி சொல்லி தீர்க்கமாய் வரைந்து வைத்தானா அது பொய் சொல்லாமல் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ இன்னொரு வசன வாசம் முடிச்சிடலாம். சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27:13-14 முடிச்சிடுவோம், அவ்வளவுதான். சங்கீதம் 13:14 வசனம் என்ன சொல்றாருங்க? சங்கீதம் 27:13-14 நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. போராடு, காலம் வரும், உயர்வு வரும். இதுக்கு வசனம்லாம் நிறைய இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நிஜத்தை சொல்லிட்டார். மத்தேயு 6:6 சொன்னார், உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா எப்படி பண்ணுவாரா, வெளியரங்கமா. எல்லாரும் ஏப்பா இந்த முன்சாமி செத்துருவான்னு தானே நினைச்சோம், என்னப்பா முன்சாமி இப்படி வளர்ந்துட்டா, ஐயா அவரை பாரியா, என்னப்பா சோத்திரம்னா எப்படி ஆயிட்டான் பாரியா, நல்லவன் ஆயிட்டான், ஜீவன் எல்லாம் மாறிடுச்சு, நம்ம எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியமா ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது, ரகசியன்றது வேற. ஒரு இடத்துல பைபிள்ல சொல்லுது, தேவன் இவனை விட்டு வெளியே போனார். யார? சவுல. 2 ஆவியும் ஒரே ஆவிதான். தேவன் சவுல் சரியா செய்யாதனால சவுல் இருந்த ஆவி வெளியே அவுட்புட் ஆயிடுச்சு. இப்போ தாவீதுக்கு ஆவி உள்ள இன்னாயிடுச்சு, உள்ள வந்துச்சு. இது வெளியேறது அங்கிருந்து உள்ளவர். இவன் ஆண்டவருக்கு பொல்லாதவனா போயிட்டா, இவர் மேல இந்த அபிஷேகம் கடந்து போயிடுச்சு. இவன் ஆண்டவருக்கு நல்லவனா மாறினா கடந்து போன அந்த அபிஷேகம் திரும்பி தாவீதுக்குள்ள வந்துடுச்சு. அவுட் இன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் செஞ்சுட்டார். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை தான் நினைச்சுக்கிறோம், ஜோதிரம். நான் யார் தெரியுமா? உன் மனதை பார்க்கிறவர், உன் மனதை பார்க்கிறவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அந்த பிள்ளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ற அந்த குடும்பத்தை பார்க்கிறவர் ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்காக என் பிள்ளை அர்ப்பணிச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்கிறேன், இந்த பிள்ளை வளரும், அந்த மனதை பார்த்தார். அதான் ஆபிரகாமையும் பார்த்தார், ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம எல்லாம் காத்திருக்கணும். கடைசி அந்த காரியம் தான் சொல்றாரு. அந்த இடத்துல எப்படி இருந்தா, கடைசி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், லேட்டா தான் ஆரம்பிச்சோம். அந்த 5 நிமிஷம் ரோமர் 4:17 மட்டும் வாசி எழுந்திருக்கலாம், திருவந்துக்கு போயிடலாம். ரோமர் 14:17 இந்த அதிகாரத்தை நீங்க 17 25 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்துங்க. அது சொல்றார், 99 வயசு வரைக்கும் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த பாடம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற
தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தான் தகப்பன், நமக்கு எல்லாருக்கும் முப்பாட்ட அவன் தான். இப்ப கீழே 18வது என்ன சொன்னார்? இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு. ஏன்? அவனுக்கு வயசு என்ன? இவங்க வாசு காட்டின என்ன வயசுங்க? 75, 85, இப்போ 99 வயசு, 100 வயசு. சொல்ற அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோ அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கை. இன்னும் 19 ரொம்ப வித்தியாசமா சொல்லுது. வாசி பாருங்க என்ன சொல்றாருங்க. 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா என்ன செய்யலங்க? அவன் நோய் வாய்ப்பாட்டு மாதிரி சோத்துற கோயிலுக்கு வாரி 10 வாரம் பார்த்துக்கலாம் விடுங்க. கோயில் எங்க போகுது? அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் போது தன் சரீரம் என்ன ஆயிடுச்சா? செத்து போனதையும் ஹைலைட்ட முக்கியமா இருந்து இவன் சரீரம் செத்து போனது இருக்கட்டும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது அவன் என்ன செய்யல? எனக்கு வயசாகி போச்சு இல்ல, இனிமே நான் அப்படிதான் இருப்பேன், இனிமே என்ன வேண்டி கிடக்குது? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் வயசாகல, நாம இளமையா இருக்கிறோம். இயேசுநாதருக்குள்ள இளமையா இருக்கிறோம், மனதுல இளமையா இருக்கிறோம், உள்ளத்துல இளமையா இருக்கிறோம், ஆவில இளமையா இருக்கிறோம், எலும்புகளில இளமையா இருக்கிறோம், நரம்புகளில இளமையா இருக்கிறோம். அல்லேலூயா. சும்மா எப்ப பார்த்தாலும் வயசாயிடுச்சுங்க, அதனால தான் கோயிலுக்கு வர முடியல, வயசாயிடுச்சுங்க, ஜெபம் பண்ண முடியல, வயசாயிடுச்சுங்க, வேலைக்கு வயசாயிடுச்சுங்க, சாப்பிட முடியல, வயசாயிடுச்சுங்க, அது வேணா இது வேணா. ஏன் வாயில சொல்லி சொல்லி கெட்டு போற? அவன் சொல்றான், நான் வயசானோ நான் நினைக்கல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாவும் நானு எண்ணல, பிறக்கும் என்று அவர் சொன்னார், பிறக்கும் என்று என் மனம் விசுவாசிக்கிறது. அதனால்தான் அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினா, தேவனுக்கு சிநேகிதா மாறினா. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சொன்னார் வாக்குத்தத்தம் என்ன சொன்னாருங்க? நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர். இதோட தொடர்ச்சி போயினே இருக்குது, அப்படியே பேசினே போகுது, அப்படியே உள்ள 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 போனா இவனுடைய காரியத்தை ஜெயமாய் அப்படியே வருது. நமக்கு நிழலாய் எழுதப்பட்டவர், நிஜமாய் நம்ம அனுபவிக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல். கண்களை மூடுவன் அல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை போல எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.